அம்மாடி சௌமியா, சௌமியா. அம்மா எப்பமா ஆமா. சரிம்மா, உன்னை பார்க்காம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுமா. அதான் எப்படியாவது இன்னைக்கு பிள்ளைய போய் பாட்டு வந்துடலாம்னு நினைச்சு வந்துட்டேம்மா. ஒரு வாரத்தை சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன்லம்மா. இங்க வந்து என் மாமியார் வேற மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாச்சும் பேசுவாங்க. பரவாயில்லம்மா, எப்பயும் அவங்க பேசுறதானா, அதுக்காக உன்னை பார்க்காம இருக்க முடியுமாமா? அதாம்மா நான் கிளம்பி வந்துட்டேன் அப்பாட்ட சொல்லிட்டு. சரிம்மா வா உட்காரு. சரிம்மா, உனக்காக வரும்போது ஆசையா பலகாரம் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தேம்மா. எடுத்து வச்சுட்டு பூவை தலையில வச்சுக்க, பலகாரம்லாம் சாப்பிடுமா. சரிம்மா உட்காரு. டீ. சரி நான் உட்கார்றேம்மா. ஏண்டி என்னடி இந்நாட்டுல டீ போட்டுட்டு இருக்க? அம்மா வந்திருக்காங்க, அதுக்குதான் டீ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏண்டி என்னடி பைய? இது அம்மா எனக்காக பூ பலகாரம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அத்தை. இந்த பாருங்க. ஏண்டி இத்து போன 2 அதிரசம் 2 முறுக்கு. ஏன் இப்படி தூக்கிடுறீங்க? சரி சரி பிரியா ஆபீஸ் கிளம்பிட்டா, நான் போறேன். உங்களுக்கு இதே வேலை பொழப்புதான், உங்க வேலையை நீங்க பாருங்க. சம்மந்தி. ஆமா சம்மந்தியா, சம்மந்தி. வேற வேலை பொழப்பே இல்ல. வாரமானா இங்கதான் வந்து நிக்கிறது. அதுல சம்மந்தி பாவாளுகள்ல வேலை பொழப்பு இல்லாம. இது எப்பயும் தெரிஞ்சதுதானே, இப்ப புதுசாவா தெரியுது? நம்ம நேரம்ட்டு போக வேண்டியதுதான். அம்மா என்னம்மா டீ போட்டியாம்மா? என் மாமியார் பேசுனாங்களாம்மா? பேசுனாங்கம்மா. சரி அந்த பேச்ச விடுமா, நான் முதல் டீயை குடிச்சிருக்கிறேன். சரிம்மா நீ குடிச்சுக்கிட்டே இரு, நான் சமையல் எல்லாம் பாக்குறேன். சமைச்சிட்டு சாப்பிட்டு போவேன். சரிம்மா சரிம்மா, நீ பாரு, மெதுவா பாருமா, அவசரப்பட்டு கை கால்ல கொட்டிக்காதம்மா. சரிம்மா பாத்துக்கிறேன். சரிம்மா. என்ன ஆண்டி இங்க நின்னுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லம்மா. என்னம்மா ஆபீஸ் கிளம்பிட்டியா நீயே? ஆமா ஆண்டி. சரிம்மா, நீ ஆபீஸ்க்கு சூதானமா போயிட்டு அப்பப்ப எனக்கு கால் பண்ணணும். சாப்பிடும் போது கால் பண்ற, டீ டயத்துக்கு கால் பண்ற. எனக்கு மனசு பூரா உன்னை சுத்திக்கிட்டே தான் இருக்கேன். சரியா? நீ என்னை மறந்துடக்கூடாது. அப்பப்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா நான் கால் பண்ண ஆரம்பிச்சிருவேன். சரி ஆண்டி. என்னம்மா பிரியா, நல்லா இருக்கியாமா? சரி. இவங்க என்ன ஆண்டி? அவளுகளை போய் நீ எதுக்கு பாத்துக்கிட்டு இருக்க? அவளுக்கு வேலை பொழப்பே இல்ல. எப்ப பாரு வாரமானா வந்துருவாளுங்க. இங்க வந்து நல்லது கிட்ட சாப்பிடணும்ல, அதுக்காக வந்துருவாளுங்க. அதெல்லாம் நீ ஏன் கண்டுகிட்டு இருக்க? நீ போயிட்டு எனக்கு கால் பண்ணு, அதுதான் நம்மளுக்கு முக்கியம். உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. சரியா? அவளுகளை போய் பாத்துக்கிட்டு. சரிம்மா பாய். சே, இந்த பொண்ணு கூட நம்மள மதிக்குதான் பாரு. அவங்கள மாதிரிதான் நம்மளும் நகை போட்டு கட்டி கொடுத்தோம். ஆனா நம்மளுக்கு மரியாதைன்றது கொஞ்சம் மரியாதை வேணாம், ஒரு மதிப்பாவது கொடுக்கணும். ஏன்னா அவ படிச்சிருக்கான்ற கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ல இருக்கா. நம்ம பொண்ணு கொஞ்சம் படிப்பு கம்மியா போச்சு, அவ்வளவுதான். ஆனா நம்ம அதுக்கு தக்கன நகையெல்லாம் போட்டுதான் கட்டி கொடுத்தோம். பரவாயில்ல, இருக்கட்டும். ஏன் என் மருமக பிரியா உன்னை மதிக்கணுமாக்கு? பெரிய கோடீஸ்வர வீட்டுல இருந்து வந்துட்ட, ஒண்ணும் இல்லாத சிரிக்கி உன்னை மதிக்கணும்ன்ற அவளுக்கெல்லாம் அவசியம் கிடையாது. பேசாம வந்தமா சாப்பிட்டமா போனமான்று, அதை விட்டுட்டு எதுவும் பேசிக்கிறதேன்னு பாத்துக்கோ. சம்மந்தி, ஏன் சம்மந்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க சம்மந்தி. நாங்க எவ்வளவு நாள் தான் பொறுத்து போவோம். அந்த பிரியாவுக்கு போட்டு நகை மாதிரியே தானே எனக்கும் எங்க அம்மா போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. படிப்பு ஒண்ணுதான் கம்மி, மீது எல்லாமே நான் நல்லா தானே பண்றேன், வீட்டு வேலை முதல் கொண்டு. அப்புறம் எங்களுக்கு மதிப்பு மரியாதை எதுவுமே கொடுக்க மாட்டீங்க. எங்க அம்மா ஒரு மனுஷியாவாச்சும் பாக்கல, வான்னு கூட கேட்க மாட்டீங்க. ஆமா, இவளுகிட்ட ஏதாச்சும் பேசணும்னு வச்சுக்க, உடனே ஆத்தாளு மகளும் சேர்ந்து நாடகத்தை போட்டுருவாங்க. இது நம்மளுக்கு ஒத்து வராது. நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். அம்மாடி, இப்ப நீ பேசினவாரு அதாம்மா கரெக்டு. ஆமாம்மா, எவ்வளவு நாள் தான் இவங்களுக்கு பொறுத்து பொறுத்து போறதுமா. சரி வா சாப்பிடலாம். இல்லம்மா, எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாமா, நான் கிளம்புறேம்மா. ஏமா நீ சாப்பிடாம போகணும்? பிரியாவோட அம்மா வந்து அவங்க எப்படி கவனிக்கிறாங்க, நீ வந்தா கவனிக்க நானாச்சும் இருக்கேம்மா. வா.